ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெக் வேர்ல்டில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய போட்டினா ப்ளே ஸ்டேஷன் வர்சஸ் எக்ஸ்பாக்ஸ் மாதிரி ஜாவா வர்சஸ் பைத்தான். இதுக்கு நடுவில் ஒரு வாரே நடக்குது. இந்த வீடியோவில் இந்த இரண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸையும் ஜாப்ஸ், சேலரி, ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ், ரியல் வேர்ல்ட் யூஸ் கேசஸில் எப்படி கம்பேர் பண்ணுறது, இதில் எது பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீப்பாக பேசலாம். கடைசி வர வீடியோவை பாருங்கள். உங்கள் கரியருக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்களே முடிவு பண்ணிட முடியும். ஏன் இந்த சாய்ஸ் முக்கியம்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், பாப்புலாரிட்டி வர்சஸ் கம்யூனிட்டி. ஜாவா 1995 ரிலீஸ் ஆனாலும் இன்னும் என்டர்பிரைஸ் வேர்ல்டில் கிங்காக தான் இருக்குது. உதாரணமாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸான எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி மாதிரியான பேங்கிங் சிஸ்டம்ஸ், டெலிகாம் ப்ரொவைடர்ஸான ஏர்டெல், ஜியோ எல்லாமே ஜாவா யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜாவா ஹை செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அதே நேரத்தில் பைத்தான் கடந்த 5 வருஷத்தில் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் தான் ராக்கெட் ஸ்பீடில் முன்னேறிட்டு இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் ஆட்டோமேஷன் டூல்ஸ் எல்லாமே பைத்தானில் தான் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. கிட்டப் ஸ்டாட்ஸ்னு பார்த்தா பைத்தானுக்கு 10 மில்லியன் ரெப்போர்ட்ஸ், ஜாவாவுக்கு 7 மில்லியன் ரெப்போசிட்டரிஸ் இருக்குது. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ சர்வே படி பைத்தான் தொடர்ந்து 5 வருஷமாக மோஸ்ட் நம்பர் 1 லவ்டு லாங்குவேஜ் ஆயிருக்கு. ஆனால் ஜாவாவின் கம்யூனிட்டி அளவுக்கு பைத்தானுக்கு இன்னும் வரலை. ஜாவாவில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபார்ம்ஸில் உடனே சொல்யூஷன் கிடைக்கும். பைத்தானில் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு டுட்டோரியல்ஸ், ஃப்ரீ கோர்சஸ் எல்லாமே கோர்சரா, யூடியூப்பில் ஏராளமாக இருக்குது. இதை எது உங்களுக்கு பெஸ்டர்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட், சிம்பிளிசிட்டி வர்சஸ் பர்ஃபார்மன்ஸ். பைத்தானோட சின்டெக்ஸ் நாம் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். உதாரணமாக ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ண பைத்தானில் ஒரே ஒரு லைனில் முடியும். ஆனால் ஜாவாவில் 5 லைன் தேவைப்படும். பைத்தானில் டைனமிக் டைப்பிங், ப்ரீபில்ட் லைப்ரரிஸ் லைக் பேண்டாஸ், நம்பை இதை போல் நிறைய இருக்குது. ஏஐ மாடல்ஸை 10 லைன்ஸ்லேயே ட்ரெயின் பண்ணிடலாம். ஆனால் பர்ஃபார்மன்ஸில் ஜாவா தான் கிங்கு. ஜாவா ஒரு கம்பைலர் பேஸ்டு லாங்குவேஜ். ஆனால் பைத்தான் ஒரு இன்டர்பிரட்டர் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால் ஜாவா பைத்தானை விட 10 மடங்கு வேகமாக ரன் ஆகும். உதாரணமாக ஒரு பேங்கிங் ஆப்பில் 1,00,000 டிரான்சாக்ஷனை ஜாவா 1 நிமிடத்தில் ப்ராசஸ் பண்ணிடும். ஆனால் பைத்தானுக்கு 10 நிமிடம் ஆகும் இதை பண்ண. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்ஸ், என்எஸ்சி, பிஎஸ்சியோட ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் சிஸ்டம் எல்லாமே ஜாவாவில் தான் யூஸ் பண்ணுறாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக. அப்படின்னா பைத்தான் ஸ்லோவா? அப்படி இல்லை. பைத்தான் நான் சி எக்ஸ்டென்ஷன் லைக் சைத்தான் யூஸ் பண்ணி ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுவேன். ஏஐ ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் டென்சார்ஃப்ளோ, பைடார்ச் இதை C++ லாங்குவேஜில் பில்ட் பண்ணி பைத்தானில் ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்? டெவலப்மெண்ட் ஸ்பீட் வர்சஸ் எக்ஸிக்யூஷன் ஸ்பீட், அதாவது பைத்தான் வர்சஸ் ஜாவா. நவ் நெக்ஸ்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்சஸ் salaries. The job opportunities for Java roles: 100 app developers, உதாரணமாக ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான ஆப்ஸ். என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட், டிசிஎஸ், இன்ஃபோசிஸில் உள்ள பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸ். பேக்கெண்ட் இன்ஜினியர், ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ்டு ப்ராஜெக்ட்ஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பைத்தான் ரோல்ஸ்: டேட்டா சயின்டிஸ்ட், மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணுற மாதிரி. ஏஐ இன்ஜினியர், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், சாட்பாட்ஸ் மாதிரி. டெவ்ஓப்ஸ் இன்ஜினியர், ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி. நவ் சேலரி கம்பேரிசன். இன் இந்தியா, ஜாவா டெவலப்பர்ஸ் 7 to 12 LPA. பைத்தான் டெவலப்பர்ஸ் 8 to 15 LPA. ஏஐ ரோல்ஸில் 20 LPA வர இருக்கும் சில சமயத்தில். இன் யூஎஸ், ஜாவா 110K per year. பைத்தான் 120K per year. நெட்ஃப்ளிக்ஸ், கூகுளில் சீனியர் ரோல்ஸ் $200K ப்ளஸ் இருக்கும். ஃப்ரெஷர்ஸ்க்கு பைத்தானில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் டெக்
ஜெயின்ட்ஸ் ஆன அமேசான், மைக்ரோசாஃப்ட் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜாவாவும் சேஃப் பெட். 90% ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் ஜாவாவை தான் மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் ஆகணும்னா இதை ரெண்டையுமே கற்றுக்கலாம். எதிர்காலத்தில் எதில் ஸ்கோப் அதிகம்? ஜாவாவோட ஃப்யூச்சர் ஸ்கோப்புன்னு பார்த்தா ஆண்ட்ராய்ட் டாமினன்ஸ். 2023 85% ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்ட் தான். காட்லின் ட்ரெண்ட் ஆகுது. இது ஜாவாவுக்கு கசின் மாதிரி. பிக் டேட்டா, ஹடூப், அப்பாச்சி, ஸ்பார்க் மாதிரியான டூல்ஸ் ஜாவாவில் தான் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும். லெகசி சிஸ்டம்ஸ், பேங்க்ஸ், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் எல்லாம் ஜாவாவை 20 வருஷமாக தொடர்ந்து யூஸ் பண்ணுறாங்க. இனிமேலும் மாற மாட்டாங்க. பைத்தானில் ஃப்யூச்சர் ஸ்கோப்புன்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ். 2030க்குள்ள ஏஐ ஜாப் மார்க்கெட்டில் 50% க்ரோத் இருக்கும். பைத்தானில் தான் டென்சார்ஃப்ளோ, கேரஸ் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய டெவலப்பர்ஸ். நாசா கூட பைத்தானை தான் அவங்க மார்ஸ் ரோவரில் யூஸ் பண்ணுறாங்க. வெப்3 அண்ட் பிளாக் செயின். பைத்தான் ஃப்ரேம் ஒர்க்ஸ் web3.py, கிரிப்டோ, NFT ப்ராஜெக்ட்ஸில் பிரபலமாகும் இனி வரும் காலகட்டத்தில். எஜுகேஷன் ரிலேட்டட் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸ் பைத்தானை சிலபஸில் ஆட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. வெர்டிக்ட். ஜாவா ஸ்டெபிலிட்டிக்கு, பைத்தான் இனோவேஷனுக்கு. உங்கள் ரிஸ்க் ஆப்படைட் எப்படி? சேஃப் பிளேயர்னா ஜாவா, ரிஸ்க் டேக்கர்னா பைத்தான். நவ் ஹவு டு சூஸ்? இப்போது உங்களுக்கு எது பெட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். இப்போது 3 சிம்பிள் கொஸ்டின் கேளுங்க உங்களுக்குள்ளேயே. உங்கள் பேஷன் எது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரினா பைத்தான் சூஸ் பண்ணுங்கள். ஆப் டெவலப்மெண்ட், பிக் சிஸ்டம்ஸ்னால் ஜாவா சூஸ் பண்ணுங்கள். சேலரி வர்சஸ் ஸ்டெபிலிட்டி. பைத்தானில் ஹை ரிஸ்க் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஹை ரிவார்ட்ஸும் கிடைக்கும். பட் ஜாவா ஸ்டெடியான க்ரோத்தை தரும். ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முன்னேறணும்னா பைத்தான் சூஸ் பண்ணுங்கள். பேங்கிங், ஆண்ட்ராய்டில் முன்னேறணும்னா ஜாவா சூஸ் பண்ணுங்கள். வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்க்குறவங்களுக்கு ஒரு ப்ரோ டிப். ரெண்டையும் ஒன்றா கற்றுக்கலாம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் ஜாவா ப்ளஸ் பைத்தான் யூஸ் பண்ணி டிசிஎஸில் 15 LPAக்கும் மேலே ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு லாங்குவேஜில் ஸ்ட்ராங் ஆகிட்டா நெக்ஸ்ட் லாங்குவேஜை கற்றுக்க ஈஸியாக ஆகிடும். கீழே கமெண்ட்டில் உங்கள் டிசிஷனை சொல்லுங்கள். இப்போவே முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஜாவாவோ இல்லை பைத்தானோ, கன்சிஸ்டன்சி தான் கீ. இன்றைக்கே இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ரிசோர்ஸஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்திக்கோங்க. இப்போவே கிராஜுவேட் ஹேண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல்னு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்கள் விக்னேஷ் ஃப்ரம் கிராஜுவேட் ஹேண்ட்ஸ் யூடியூப் சேனல். ஹாப்பி லேர்னிங்.